அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யலை என்ற திருக்குறளுக்கு இணங்க நாங்கள் ஃபுட் வெரைட்டி செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம கம்பு லட்டு செய்யத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கம்பு பாருங்கள், சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேன்சர், ஆஸ்துமா போன்ற நோய்களை முற்றிலுமாக குணப்படுத்தும். இரும்பு சத்து குறைபாடை முற்றிலுமாக குணப்படுத்தும். இது அரிசியை விட 8 மடங்கு அதிகமான இரும்பு சத்து இருக்குது. நிறைய குழந்தைகள் இன்றைக்கி இரும்பு சத்து குறைபாடெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் டெய்லியும் நம்ம இரும்புச்சத்து மாத்திரைகள் கொடுப்பதுக்கு பதிலாக ஒரு கம்பு லட்டு கொடுக்கறதால இந்த இரும்புச்சத்து குறைபாடுலேருந்து நம்ம முற்றிலுமாக குழந்தைங்களை குணப்படுத்த முடியும். அனிமிக்காக இருக்காங்க குழந்தைங்க, பல பேர் அனிமிக்காக இருக்காங்க. ஸ்கூலில் போனீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் அனிமிக்குன்னு சொல்லி டேப்லெட்லாம் சாப்பிட்றாங்க. அந்த டேப்லெட்லேருந்து முற்றிலுமாக நாங்கள் விடுபடுறதுக்கு டெய்லி ஒரு கம்பு லட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு வறுக்கடலை. கம்பு நல்லா பொரியும், அழகாக பாப்கார்ன் மாதிரி பொரியும். லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. தீஞ்சிட வேண்டாம், வாசம் மாறிடும். லாஸ்ட்டில் இந்த வறுக்கடலையும் அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 7-8 ஏலக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அதே ஒரு கப்பளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா ஜல்லடையில் வச்சு நம்ம அரைச்ச பவுடரை நல்லா ஜலிச்சுக்கோங்க. மேலே அந்த திப்பைகள்லாம் வந்தால் கீழே போட்டுடலாம். இந்த ஜலிச்ச பவுடர் ரொம்ப ஃபைனாக இருக்கும். இது 3 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் இந்த லட்டு. நீங்கள் தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 50 ml நெய் எடுத்துக்கோங்க. போதும் இந்த அளவே. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நல்லா சூடாக உருக்கி வச்ச அந்த நெய்யை அதோட மிக்ஸ் பண்ணுங்கள். அதிலே நல்லா உருகி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா அழகாக மாவு சூப்பராக ஃபைனாக ஆகிடும். இப்போ நம்ம லட்டு அழகாக பிடிச்சிட்டு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணால் மேலே வச்சு நீங்கள் அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது கம்பல் தான் செஞ்சோன்றதே தெரியல. கம்பு லட்டா ரொம்ப டேஸ்டியாக சாக்லேட் சுவை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. டெய்லியுமே உங்களை கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த லட்டு உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். முற்றிலுமாக நம்ம குழந்தைங்களுக்கு அனிமிக் இல்லாமல், இரும்புச்சத்து குறைபாடு இல்லாமல் நம்ம உருவாக்கணும் குழந்தைகளை, வருங்கால தலைமுறைகள்னா டெய்லி ஒரு கம்பு லட்டு குழந்தைங்களுக்கு அவசியமாக நம்ம தந்தாகணும். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.